வணக்கம் மக்களே. இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து அரவிந்த் கண்ணில் தான் படுறா. அரவிந்த் கண்ணில் பட்டோடனே அரவிந்த் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. இப்படி வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷனில் என்ன போய் விடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப தூரமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, நீங்கள் எங்கே இருக்குது சொல்லுங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெண்பா நிறைய பேர்கிட்ட உதவி கேட்குறா. ஆனால் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஒரு சின்ன பொண்ணே கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு கூட யாருமே ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஒரு மனசாட்சி கூட இல்லை அந்த ஊர்க்காரங்களுக்கு. சின்ன பொண்ணு தனியாக போதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் 2 பேர் ரவுடிங்க வராங்க. பார்த்தா ரொம்ப பணக்கார பொண்ணு மாதிரி இருக்குது, ஏன்னா தனியாக சுற்றிட்டு இருக்குது, நம்ம கடத்திடலாமாடான்னு யோசிக்கும் போது சரி இருடா பார்ப்போம் அப்படின்னு வந்து பின்னாடியே போகிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப விவரமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. வெண்பா தான் ரொம்ப விவரமாக எல்லார்கிட்டையும் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வருது, அந்த காரை நிறுத்துறா. அந்த காரில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அரவிந்த் தான் இருக்கான். அரவிந்த் இருந்துட்டு யார் இந்த பொண்ணு வந்து நம்ம காரை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு குட்டி பாப்பா. அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம வெண்பா தான். வெண்பா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னை இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் என்ன போய் விட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மாவை காணோம், எங்கள் அம்மாவை நான் தான் கோவப்பட்டு பேசிட்டேன், அதனால் அம்மா வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எங்கள் அப்பா வந்து திட்டுறாரு, அதனால தான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்லவும், அரவிந்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி நீ உன் வீட்டு அட்ரஸ் சொல்லுமா அப்படின்னு. நீ வீட்டு அட்ரஸ் சொன்னால் நீங்கள் என்ன போய் என் வீட்டில் விட்டுடுவீங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் என்ன போய் விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து வெண்பா ரொம்ப தெளிவாக சொல்கிறா. உடனே அரவிந்துக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, நாங்களாம் இப்போ எங்கே தெளிவாக இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரே என்ன போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விடுறேன்னு சொல்லிடுறாரு. பாப்பா பேர் எது கேட்டாலும் பாப்பா சொல்லவே மாட்டேன். சரி உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் சொல்லுங்க, உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லு அப்படின்னு எது கேட்டால் நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக என்ன போய் விட்டுடுங்க, நீங்கள் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுடுறேன் அப்படின்னு அரவிந்த் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்துக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அம்மா கால் பண்ணுறாங்க, எங்கடா இருக்க, பொண்ணு பார்க்க போகணும், டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லைம்மா இருங்கம்மா வரேன் அப்படின்னு நான் போலீஸ் ஸ்டேஷன் நான் எதுக்குடா போகிறேன் அப்படின்னு ஒரு கிளைண்ட்டு கூப்பிட்டு போக சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேன்னு போய் விட்டுறான். அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு போலீஸ்காரங்க வந்து கேட்குறாங்க இப்படி பாப்பாட்ட எல்லா அட்ரஸும். இப்படி தான் பாப்பா வந்து அவன் அரவிந்த்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லை என்கிட்ட எதுவுமே சொல்ல அந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்கிட்ட எல்லாமே சொல்லணும்னு போலீஸ் அங்கிள் சொன்னோடனே போலீஸ் அங்கிள்கிட்ட வந்து எல்லாமே பாப்பா சொல்லிடுறாரு தான் விஜயோட அட்ரஸ். உடனே போலீஸ் அங்கிள் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய்க்கு ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொன்னேன். விஜய் ரொம்ப சந்தோஷத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெண்பாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. வெண்பா இருந்தால் என் மல்லியம்மாவை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போயிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.